ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாதம் வெரைட்டி ரைஸ் கூடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடான தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதனோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மசாலாவோட இந்த காலிஃப்ளவர் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்த வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வெந்து வரணும். அந்த காலிஃப்ளவரோட தண்டு இது எல்லாமே நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காலிஃப்ளவர் பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா நம்ம சேர்த்துன தண்ணி எல்லாமே சுத்தமாக ட்ரை ஆகி நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கடைசியாக இதுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 2 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் மிளகு மசாலா வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இது சாதம், ரச சாதம், தயிர் சாதம், எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த காலிஃப்ளவர் மிளகு மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.